Hello friends, welcome to Mr. Excel Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா repeat function பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த repeat function உடைய அந்த மீனிங் வந்து அதோட ஃபங்க்ஷன்ல இருக்கு. repeat. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு இதை வந்து இத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி எனக்கு காமி அப்படின்னு சொன்னா ரிசல்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ரிப்பீட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேட்டிங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நேம் போட்டுட்டு. இப்போ இந்த ரேட்டிங்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் எல்லாமே பொதுவாக ஸ்டார் ரேட்டிங்கில் தான் நம்ம வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார் வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரிப்பீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது என்ன டெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். அதனால் வந்து எமோஜிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ் டாட் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எமோஜி வந்து வந்துடும். இப்போ நான் வந்து இதில் ஸ்டார்னு டைப் பண்ணுறேன். இந்த ஸ்டார் நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணுமோ அதுக்கு வந்து இந்த செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். இப்போ இதில் என்னென்னா இந்த ஃபார்முலா வந்து எரர் அடிக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ஸ்டார் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ் பர் த ரேட்டிங் வந்து நமக்கு ஸ்டார் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த சிம்பிள் வந்து ஸ்டார் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கூட கொடுக்கலாம். பார்த்தீங்களா, கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம், இல்லை நம்பர் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்கலாம். இப்போ எமோஜி கூட கொடுக்கலாம். நீங்கள் எமோஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எமோஜி இருக்குது, இது கூட நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சிம்பிள் எந்த டெக்ஸ்ட்டு எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதை நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி காமிக்கும். இதுதான் ரிப்பீட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.